முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்த்தின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டான சட்னி பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பண்ணலாம். டேஸ்டியான முருங்கைக்கீரை சட்னி பண்ணலாம். அதுக்கு கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஜீரகத்தை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே 2 கப்பு முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா கலரி விட்டு முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புளி, தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், 1 ஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு இடுப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தை சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்து நல்லா கலந்துருங்க. டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் ரெசிபின்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.